நம்மளோட லவ் ஸ்கோரை பார்த்துடலாமா? அதாவது மக்களே, படம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைய வந்து லவ் பண்ண போகிறாங்க. எப்போ 2040. அது வந்து ஆப்பு சொன்னால் தான் லவ் பண்ணணும், ஆப்பு சொன்னால் தான் வந்து ஒழுங்காக இருக்கணும், ஆப்பு சொன்னால் தான் வந்து எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறோம், எவ்வளோ இது கல்யாணம் பண்ணலாமா வேணாமா கழட்டி விடலாமா எல்லாத்தையும் வந்து ஆப்பை காட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ஆகி போச்சுன்றாப்புல. இந்த கல்ச்சரில் வந்து எப்படி வந்து குடும்பத்தை நடத்த அப்படிங்கிற ஒரு படமாக தான் வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு இருப்பார் பாருங்க, யோகி பாபு வச்சு படத்தை காமெடியாக கொண்டு போகலான்னு பார்த்தா, ஆனால் யோகி பாபுவும் வந்து காமெடி பண்ணலையே. யோகி பாபு காமெடி பண்ணலை. யோகி பாபு காமெடி வந்து செல்ஃப் எடுக்கலை. அதாவது படத்தில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் டைட்டிலையும் அந்த ப்ரோமோவையும் அதுக்கப்புறம் இதையும் நினச்சிருப்பீல. எது நம்ம ரோபோட்டிக்காக வந்து ட்ரைலர்லையும் வந்து இதுலையும் காமிச்சிருப்பாங்க, எது போஸ்டர்லையும் காமிச்சிருப்பாங்க. உடனே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? ஓ, இது ஒரு மிகப்பெரிய ரோபோட்டிக் படமாக இருக்கும், ஒரு ஃப்யூச்சர் படமாக இருக்கும், அப்படி ஹாலிவுட்டு ஹாலிவுட்டு எல்லா விட்டுகளையும் நினச்சிருப்பிய. ஆனால் அதான் இல்லை. எல்ஐசி அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து சூர்யா வந்து ரெடி பண்ணுறாப்புல. அந்த ஆப்பில் போய்ட்டு நம்ம வந்து இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்ரு அது மாதிரி அது ஒரு ஆப்பு. 2 பேரும் வந்து லிங்க் ஆகணும்னா இந்த அவிய கம்பெனியில் ஒரு ஃபோன் வாங்கணும். அந்த ஃபோனில் உள்ள ஆப்பில் வந்து நீங்கள் 2 மோதிர மாதிரி கேமரா தருவாங்க. அதை குளிக்கும் போதும் பாத்ரூம் போகும்போதும் அங்கோட்டு தைக்கும் போதும் இங்கோட்டு தைக்கும் போதும் எல்லாம் அதை வந்து வாட்ச் பண்ணும். அந்த மோதிரத்தை போட்டுட்டு 2 பேர் கையை இடிக்கணும். இடிக்கும்போது கனெக்ட் ஆகிடுவிய. சரியா? அந்த கையை இடிச்சிட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிட்டி அப்படின்னா உங்கள் லவ்வுக்கு வந்து ஸ்கோரு போட ஆரம்பிச்சிடும். ஸ்கோர் போடுறதுக்கு ஆள் இருக்கிற காலம் போய் இப்போ ஸ்கோர் போடுறதுக்கு, லவ்வுக்கு ஸ்கோர் போடுறதுக்கு அந்த ரிங் ஆகி போகும். அப்போ நீங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறதுக்குன்னு ஸ்கோரு உங்களை கண்காணிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கணும்னு வைங்களேன். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த ஆப்பு மூலமாக தான் வந்து நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணணும். நீங்கள் அப்படி இப்படி இருக்க போறீங்கன்னாலும் அது உங்களை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கும். இப்படி வந்து அதை வந்து டெவலப் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் கூப்பிட்டு கேட்குது, எப்போ இந்த பாரு உன் ஆப்பை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சீக்கிரட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, அது சரியில்லை, இதை வந்து நாங்கள் தடை பண்ண போகிறோன்னு அப்படின்னு சொல்லுது. நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த ஆப்பு தான் வேணும், இந்த ஆப்பு தான் வேணும்னு. அப்போ அவர் சொல்ல, சரி ரைட்டு, இந்த ஆப்பு வேணும்னா 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து க்ரோத் பண்ணி காமிங்க. சரியா? க்ரோத் பண்ணி காமிச்சின்னா என்ன பண்ணிடுறோம், இந்த ஆப்பை வந்து தடை பண்ணாமல் உங்களுக்கே திருப்பி தாரோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து தடை பண்ணாமல் க்ரோத் பண்ணுறாங்க. அப்போது சூர்யாவுக்கும் நம்ம வீர தீர ஹீரோவுக்கும் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை வருது ஆப்பு சம்மந்தமாக. எப்படி பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனி வீடும் கையை டச் பண்ணும்போது ஒரு 3 மார்க்கு காமிச்சு தொலைச்சிருது. 3 மார்க்கு காமிச்சு தொலைச்ச உடனே லவ் பிச்சுக்கிட்டு போயிடுது ஹீரோவோட லவ். புரியுதா? அப்போ ஹீரோவோட லவ் பிச்சுட்டு போனதுனால இந்த ஆப்பு வந்து ஒரு டம்மி ஆப்பு, இதை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்குறது வந்து ஹீரோயினி வந்து கேட்க மாட்டேக்கான்னொன்னே அதுக்கப்புறம் கதையே மாறி போயிருதப்பா. அந்த ஆப்பை வந்து யாரும் நம்பிக்கை லவ் பண்ணாங்க. இது வந்து ஒரு மனுஷன் வந்து கண்டுபிடிச்ச ஆப்பு தான், இதை வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க பயப்பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக படத்தை ஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க. படம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாகவும், காமெடி இல்லாமல், ஃபைட்டு இல்லாமல், கடைசியில் ஃபைட்டே இல்லாத ஒரு படம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரோபோட்டெல்லாம் வந்து சும்மா அடிக்கிற மாதிரி என்னெல்லாமோ பண்ணி சும்மா கொண்டு வந்திருக்காங்க. படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பைசாவுக்கு பெறாது. அப்படி தான் வந்து முடிச்சிருக்காங்க படத்தை. சோழியை முடிச்சு வச்சுட்டாங்க. வாங்கின டிக்கெட்டும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. யோகி பாபாவது காமெடி பண்ணி பேத்துவாருன்னு பார்த்தா அதுக்கும் முடியல, அதையும் ஜோலி முடிச்சு விட்டாங்க. மொத்தம் வேஸ்ட் ஆஃப் மணி. காமெடி நல்லா இல்லை, கதை நல்லா இல்லை, ஒன்றும் நல்லா இல்லை. இந்த கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆன மாதிரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி ஆகிப்போச்சு. கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆகிப்போச்சு இந்த படம். இதான் நம்ம படத்தோட லைக்கோட வந்து ரிவ்யூவு. சரியா?
படம் சுத்தமாக நல்லா இல்லை, ஒரு காசுக்கு வராது. பிரதீப் ரங்கநாதன் ஏதோ ஹைப் ஏற்றி பெரிய ஹீரோ, 50 கோடி 100 கோடி வரைக்கும் சம்பளம்னாரு, பேட்டிலாம் கொடுத்தாரு. இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து நடிக்க முடியாத அளவுக்கு ஒரு குப்பை படமாக கொடுத்துருக்காரு, அப்படி தான் சொல்லணும். பாட்டும் தேராத பாட்டுகள், ஃபுல்லும் ஃபைட்டும் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம இதில் ரிவ்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு ஒரு 1 வேணால் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு மொக்கையாக தான் இருந்துச்சு. கதை இல்லை, ஒரு இளவும் இல்லைன்னு வைங்களேன். சரி, ரைட்டு, நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட்டை வந்து போடுங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.